ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உளுந்து வடை மெது வடை சொல்லலாம். இங்கே பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மெது வடை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மேலே மொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா நைஸாக இருக்கும். இங்கே பாருங்கள் மெது வடை தான் ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 3 மணி நேரம் உளுந்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் உளுந்தெல்லாம் அள்ளி வச்சுட்டேன். தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது மாதிரி அரைச்சிடுங்க. தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக. அவ்வளோதான். ரொம்ப தண்ணி விட்டு அரைச்சிடக்கூடாது, திட்டமாக தான் அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதி இருக்கிற உளுந்தையும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். உளுந்து நல்லா இருக்க பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சா தான் வடை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா மெதுவாக கிடைக்கும். குறப்பாகவும் இல்லை, நைஸாகவும் வந்து பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், அரைச்சிருக்கேன். மாவு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் வர மாதிரி கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதிகமாக அரிசி மாவு சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா மெதுவாக கிடைக்கும். இந்த உளுந்துக்கு வந்து உப்பு 350 கிராம் உளுந்து நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் இந்த அரிசி மாவு அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படி நிறுத்தி வச்சுருக்கேன். பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சின்ன பாத்திரமாக இருந்தது, இது கொஞ்சம் வசதியாக இருக்கும் கையில் வச்சு நல்லா கலந்து விடுறதுக்கு. இங்கே பாருங்கள், 5 வெங்காயம் பெரிய சைஸு, பச்சை மிளகாய் ஒரு 4-5 இருக்கும். 5 பச்சை மிளகாய். சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, நல்லா கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 மிளகாய் சேர்த்துக்குங்க. மெது வடைக்கு வந்து அதிகமாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது, கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை அதிகமாக வேண்டாம், நல்லா கையாலேயே கலந்து விட்டுருலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அந்த மாவை இப்போ சேர்த்துருங்க. 3 டீஸ்பூன் சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். பாருங்கள், நமக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த சைஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் வச்சுருக்கேன், மெது வடை போட்டுடலாம். மாவு ரெடியாக இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தண்ணியில் இந்த பாருங்க, நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன். இதில் கை வச்சுருங்க. நல்லா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துருக்கேன். நமக்கு வடை எந்த சைஸுக்கு வேணுமோ, சின்னதாக பெருசாக நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இது மேலே வைங்க. தட்டக்கூடாது, மசால் வடை தான் தட்டணும். அப்படியே அள்ளி வச்சுட்டு நடுவில் மட்டும் ஒரு ஹோல்ஸு போட்டுருங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், தண்ணியில் கை வச்சுடுங்க. கை வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு. அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். இன்னும் போட்டுடலாம். மாவு சேர்த்த பிறகு வடை நம்ம போட்ட பிறகு தீயை வந்து மீடியமாக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், மாவு அள்ளி வச்சுட்டேன். சேர்த்துடலாம்.
சின்ன வானலாக இருக்குது. அப்படி லைட்டாக திருப்பி விடுங்க. எண்ணெய் பார்த்து செய்யுங்க. நல்லா பெருசாக போட்டிருக்கிறதால உள்ளெல்லாம் நல்லா மாவு நல்லா வெந்து வரணும். அதனால் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி கலர் நல்லா செவந்து வரும். அந்த டைமில் எடுத்துடலாம். இது பாருங்க, நல்லா செவந்துடுது கலரு. அப்படியே எடுத்துருங்க. எண்ணெயும் வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மெதுவடை ரெடி ஆகிடுது. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வடையெல்லாம் போட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக வடை வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சூடாக இது மாதிரி போட்டு கொடுங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேலே உள்ளே நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மெதுவடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.